மேஷராசி. மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களது ராசியாதிபதி செவ்வாய். செவ்வாய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போது அவர் வந்து 8ல் இருக்கார். அதுவும் புதனுடைய சாரத்தில் போகும்போது, தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் கணவன் மனைவிக்கினோட நிறைய ஒரு வாக்குவாதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 1, 8, 7ங்கிற ஒரு காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் நிறைய அது 3, 6ஆம் அதிபதியாகவும் வரதுனால நமக்கு என்ன வரும்னா, திருமணம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் ஒரு சலசலப்புகள், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, ரூமர்ஸ் எல்லாம் வந்து காதில் போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கனால அதெல்லாம் வந்து கண்டுக்காமல் எது மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2, 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் இருக்கும்பொழுது கணவன் மனைவிக்கினோட நிறைய வாக்குவாதங்கள் வர்றது, கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான மூமெண்ட்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் நிறைய தர்க்கங்கள் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3, 6ஆம் அதிபதியான புதன். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து அதுவும் 8ல் தாங்க இருக்குது. வேலையில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா இந்த 3 பிளானட் வந்து 8ல் இருக்கும்போது அந்த வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. கொஞ்சம் அந்த 8க்கு கன்வெர்ட் ஆகணும், கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் எடுக்கிற முடிவுகளை கொஞ்சம் கவனமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட 5ஆம் அதிபதியான சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். குழந்தைகளால் ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் குழந்தைகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எமோஷனான சிச்சுவேஷன்ஸ், வேலையில் வந்து கொஞ்சம் கவனம், கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 8ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு வந்து நெட்டிலே செவ்வாய் புதன் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கும் வந்து ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயங்கள்லாம் வரும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது, யோசித்து பேசுகிறது வந்து வழக்கமாக வச்சிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து வக்கரமாக அது 3ல் வரார். 3ல் வரும்போது கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, கொஞ்சம் வந்து ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து வர வேண்டிய வரவுகள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்போது இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சு. கொஞ்சம் செலவுகள் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.